அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். எங்களோட இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். எங்களோட எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். மல்புவா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நிறைய விதத்தில் செய்வாங்க. நம்ம அதில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டில் செய்ய போகிறோம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம சீரா ரெடி பண்ண போகிறோம். இது நிறைய விதவிதமாக செய்வாங்க. மல்புவாவிலேயே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இது இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம சீரா ரெடி பண்ணணும். ஒரு மல்புவா செய்வாங்க. அதுக்கு சீரா தேவையில்லை. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜீராவே ரெடி பண்ணாமல் அது மல்புவா எப்படி செய்யுதுன்னு சொல்லி. அது ரொம்ப ஈஸி தான். இதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஆனால் இதுக்கு சீரா தேவைப்படும். இப்போ சர்க்கரை 2 கப் போட்டு 2 கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒருத்தவங்களுக்கு ஜீரா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி சரியாக அந்த கன்சிஸ்டன்சி தெரியாது. அதனால தான் இப்போ ஒரு வாழைப்பழத்தை தோல் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அந்த வாழைப்பழத்தோட ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். அதோட 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 2 ஸ்பூன் ரவை சேர்த்துருக்கோம். இதோட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கலாம். ஒரு வாசனைக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இல்லை ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த வாழைப்பழத்தை சேர்த்துட்டு இதில் பால் ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம இதை பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாசனைக்காக சோம்பு இல்லை ஏலக்காய் தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா இது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம ஜீரா கொதிக்க வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். நம்ம குலாப் ஜாமுன்லாம் செய்ய யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி. இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம் டீப் ஃப்ரைக்காக. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவு எடுத்து ஒரு சின்ன குழிக்கரண்டியை அதில் போட்டு வச்சுக்கோங்க. அதில் எடுத்து இந்த மாதிரி ஊற்றணும். ஒரே இடத்துல ஊற்றினோம்னா இது இந்த மாதிரி எலும்பி வரும் பாருங்கள். நம்ம கொஞ்சம் ஃப்ளாட்டான கடாயாக இருந்தால் நம்ம ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது இந்த மாதிரி ஒரு கரண்டி ஊற்றினோம்னா இது எலும்பி இந்த மாதிரி மேலே வந்துடும். அது பாருங்கள், மேலே எலும்பி இந்த மாதிரி வந்த பிறகு இன்னொன்று அந்த பக்கத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். அதுக்கு தான் ஃப்ளாட்டான கடாயை நம்ம எடுத்துருக்கோம். நீங்கள் கொஞ்சம் குழி கடாய் மாதிரி எடுத்தோம்னா நம்ம ஒன்றா செய்ய வேண்டியிருக்கோம். இல்லைனா அந்த ஒன்று எலும்பி மேலே வந்த பிறகு மறுபடியும் அதே சென்டரில் ஊற்றணும். பாருங்கள், இதே மாதிரி ஒரு கரண்டியாக எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். இது இப்போ மறுபடியும் கொஞ்சம் எலும்பி மேலே வந்த பிறகு நமக்கு அது ஒன்றோட ஒன்று ஒட்டாது அப்படின்னு தெரியும் போது இன்னொன்று ஊற்றிக்கலாம். இதையும் இந்த மாதிரி தள்ளிட்டு உரமாக இன்னொன்று இதோட ஊற்றிடலாம். இது கொஞ்சம் ஃப்ளாட்டான கடாயினால் நான் ஒரேடியாக 3 ஊற்றுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா 1 ஊற்றி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு நம்ம இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுக்கணும். மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை செய்யுங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே நமக்கு நல்லா வெந்து வரும். இல்லைன்னா நமக்கு மேலே மட்டும் வெந்துடும், உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் நீங்கள் மீடியமான ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி, அதாவது இந்த மாதிரி கலர் வந்தவுடனே நீங்கள் எடுத்துருங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. நம்ம இதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். அதை எடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஜீரா, அதுக்குள்ளே இந்த மாதிரி சேர்த்துடணும். இதுக்குள்ளே சேர்த்து நம்ம கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வச்சோம்னா அந்த ஜீராலாம் இதுக்குள்ளே நல்லா இழுத்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம 2 பக்கம் இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம ஜீரா அதிகமாக வச்சுருந்தா
ஒரே தடவையாக கூட அதில் இந்த மாதிரி ஊற்றி நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்துடலாம். எடுத்தோம்னா நமக்கு மல்புவா ரெடி ஆகிடும். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். நம்ம அங்கே செஞ்சுக்கிட்டே அப்படியே ஜீராவில் போட்டு அப்படியே எடுத்துட்டோம்னா நமக்கு அந்த செஞ்சு முடியும் போதும் இந்த ஜீராலேருந்து எல்லாம் ஊறி எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 சைடு நல்லா திருப்பி போட்டு ஜீராக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் வச்சோம்னா நமக்கு சூப்பரான மல்புவா ரெடி ஆகிடும். நார்த் இந்தியன் ஸ்டைலில் ரொம்பவே இது ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லுவாங்க. மல்புவா அப்படின்னா இதை நிறைய விதவிதமாக செய்வாங்க. அதில் ஒரு மெத்தட் தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இன்னமும் நிறைய டிஃப்ரெண்ட்டில் செய்வாங்க. நல்ல ஃபெஸ்டிவல்க்கெல்லாம் இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டு மல்புவா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்துடலாம் ஜீராலேருந்து. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு பனானா மல்புவா. கண்டிப்பாக இது எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன டிஷ் தெரிஞ்சுக்கணும்னு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு நன்றி, வணக்கம்.